ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் உண்டான ஒற்றுமை பற்றி பேச போகிறோம். மகர ராசிக்கு சிம்ம ராசிக்கும் எப்படி இருக்கும்? இப்போ மகர ராசி நேரில் இருக்கிற இடத்துல சிம்ம ராசி நேரில் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறான், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறான், தொழில் பண்ணுற இடத்துல இருக்கலாம். ஏதோ மகர ராசிக்கு சிம்ம ராசிக்கும் பரஸ்பர ஒற்றுமை வேற்றுமை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டு ராசிக்குமே இந்த வீடியோ பொருந்தும். சிம்மம் விஸ் மகரம், மகரம் விசஸ் சிம்மம். ஸோ இந்த அமைப்புக்கு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ, சரியா நேர்களே? அதனால் ரெண்டு ராசி நேர்களும் பாருங்கள். இந்த வீடியோவின் படி பார்த்தோம்னா, மகரம் காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இவங்க வேலை பார்த்து உத்தியோகம் பண்ணி கஷ்டப்பட்டு கையை கட்டி நின்று வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்பாங்க. மகரம் ஒரு நிலராசி, அதாவது பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்னு ஒரு பேருக்கு சொந்தக்காரர்கள். சிம்மம் காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், நெருப்பு ராசி. நெருப்புக்கும் நிலத்துக்கும் ஒத்து போகும். ஏன்னா நெருப்பு நிலத்தில் தான் எரியும், வேறு எங்கேயும் எரியாது. ஆகாயத்தில் எரியாது, தண்ணியிலே எரியாது. நெருப்பு ஒரு இடத்துல எரியணும்னா அது நிலம் இருக்கணும், தரையில் தான் நெருப்பு எரியும். ரைட்டு. ஸோ சிம்மம் மகரத்துக்கிட்ட உண்டி இருக்கும். இருப்பினும் சிம்மத்தினுடைய அமைப்பு பார்த்தோம்னா காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கும். சிம்மராசி நேயர்கள் எப்போயுமே அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பாங்க, ஆளுமை அதிகாரத்தோடு நம்பி இருப்பாங்க, தலைமை தாங்குகிற அமைப்பில் இருப்பாங்க, பெரியண்ணா பொறுப்பில் இருப்பாங்க, நாட்டாமத்தனம் பண்ணுவாங்க. சரியா? தனக்கு தான் தெரியும், தான் பேச்சா மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு இருப்பாங்க. மகர ராசி அப்படி கிடையாது. தனக்கு தெரிஞ்சாலுமே அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி காட்டி அதை காரியத்தில் காட்டுவாங்க. சரியா? அது எப்படி சொல்லுவாங்க? ஒரு பாஷை இருக்குது, அந்த பாஷையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். விஷயம் இருக்கிறவன் பேச மாட்டான் அப்படிம்பாங்க. விஷயம் இருக்கிறவன் பேச மாட்டான், மௌனமாக இருப்பான், காரியத்தில் கண்ணாக இருப்பான், அவனுடைய பேச்சு நல்லா இருக்காது, செயல் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. பேசாமலே செஞ்சுருவான் அப்படிம்பாங்க. அது மகரத்துக்கு வரும். ஆனால் சிம்மம் எப்படின்னா, ஒரு ஆளுமை அதிகாரம், தன்னை மற்றவங்க பாராட்டணும், புகழ்ச்சிக்கு அடிமையாகிறது, பேர் புகழ் அந்தஸ்துக்கு அடிமையாகிறது, இதெல்லாம் சிம்மத்துக்கு வரும். ஏன்னா அது சூரியனுடைய ஆதிக்கமுள்ள ராசி. சூரியன் காலப்புருஷ சக்கரத்துக்கு 5 கூடியவன். அதுபோக காலப்புருஷ சக்கரத்தின் மேசத்தில் உச்சமடைகிறவர். சனி பகவான் அங்கே நீசமடைகிறவர். ஸோ ரெண்டுக்குமே கான்ட்ராவர்சன் இருக்கும். 7ஆம் பொருத்தம் தான். அதுபோல் மகரத்துக்கு சிம்மம் 8ஆம் இடம் வரும், சிம்மத்துக்கு மகரம் 6ஆம் இடம் வரும். அது மகரத்துக்கு சிம்மம் மறையும், ஆனால் சிம்மத்துக்கு மகரம் வேலை பார்க்கும். இவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சிடலாம். புரியுன்னு நினைக்க நிறைய பேருக்கு. மகரத்துக்கு சிம்மம் மறையும், ஆனால் மகரம் சிம்மத்துக்காக வேலை பார்க்கும். இப்போ உங்கள் வீட்டில் மகர ராசியில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை சிம்ம ராசியில் பிறந்திருக்குன்னா அந்த பிள்ளை பிடிக்காமல் போச்சு, உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் பிள்ளைக்காக வாழுவீங்க. ஆனால் எந்த ஒரு தகப்பனுமே தான் பிள்ளைக்காக வாழ்வான், அது தகப்பனோட கடமை. ஆனால் இருப்பினும் மகர ராசி நேயர்கள் மெனக்கிடுவீங்க ரொம்ப. சரியா? வயசான காலத்தில் பிள்ளை பார்த்தாலுமே என் பிள்ளை சிம்ம ராசி மக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலுமே பிள்ளைக்காக ரொம்ப மெனக்கிடுவீங்க, பிள்ளை மேலே ஆசைபாசமாக இருப்பீங்க. ஆனால் அந்த பிள்ளை உங்கள் மேலே அந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கா, அக்கறையாக இருக்கா, உணர்வுபூர்வமாக இருக்காங்க சொல்ல முடியாது. அங்கே 1008 கொஸ்டின் மார்க் இருக்குது, கேள்விகள் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, மகரத்துக்கு சிம்மம் 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது என்ன? ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலுமே அது உழைக்கின்ற இடம், உத்தியோக ரீதியாக உழைக்கின்ற நேரம். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மகர ராசி நேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா உழைச்சி போடுவாங்க, உத்தியோக ரீதியாக உழைச்சி போடுவாங்க, மாங்குன்னு உழைச்சி நல்லா போடுவாங்க. ஸோ இந்த அமைப்பின்படி ரெண்டு ராசிக்குமே சில ஒற்றுமை வேற்றுமை இருக்குது. இதை இந்த வீடியோவில் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சார் எங்கள் குடும்பத்தில் நான் மகர ராசி, என் வீட்டுக்காரர் சிம்ம ராசி, நான் மகர ராசி, என் பிள்ளை சிம்ம ராசி, இல்லைன்னா நான் சிம்ம ராசி, என் வீட்டுக்காரர் மகர ராசி. ஏதோ உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வருவாங்க, இந்த ரெண்டு ராசிகள் ஒருத்தர் வருவாங்க. அவங்களுக்குள்ள உள்ள அந்த உறவு முறை, பழக்க வழக்கம், பரஸ்பர புரிதல், எது வித்தியாசம் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இருந்தாலுமே போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். ரைட் நேயர்களே, இந்த வீடியோவோட தலையங்கம் என்னென்னா, மகரம் வெஸ் சிம்மம். மகரத்துக்கு சிம்மத்துக்கு எப்படி போகும்? மகர ராசி சிம்ம ராசி நேயர்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க, வெளியே எப்படி இருப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக மகர சிம்மத்தை பற்றி ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்றேன், அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? இப்போ நீங்கள் மகர ராசினா மகர ராசின்னு போடுங்க, நீங்கள் சிம்ம ராசினா நான் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன் இப்படி இருக்கேன்னு போடுங்க. நான் அதுக்கு சில பலங்களை சொல்லுவேன். இப்போ மகர ராசி உத்திராட நட்சத்திரம்னா அவங்க சிம்ம ராசிக்கிட்ட எப்படி இருப்பாங்க அதை சொல்லுவேன் நான். அது உத்திராடம் 1ஆம் பாதத்தில் எப்படி இருப்பாங்க, 2ஆம் பாதத்தில் எப்படி இருப்பாங்க, 3ஆம் பாதத்தில் எப்படி இருப்பாங்க, 4ஆம் பாதத்தில் எப்படி இருப்பாங்க, அதுக்கும் பலன் சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் பாதத்தை சொல்லி என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நீங்கள் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணுவீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவு முறை எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். சரியா? அதனால் மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அந்த பாதத்தை போடுங்க. அதுமாதிரி சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அந்த பாத ரீதியாக போட்டிங்கன்னா பலனை கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுப்பேன். நான் பதில் சொல்லும்போது கிளாரிட்டியாக பதில் சொல்லுவேன். பொதுவாக மகர ராசி
சிம்ம ராசி. மகர ராசி சனி பகவான் அதிபதி. சனி பகவான் தர்மத்தின் தலைவன், கர்மபலனுக்கு தண்டனை கொடுக்குறவர், மெதுவாக இருக்கிறவர். ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ். எதுவாக இருந்தாலுமே நின்று நினைச்சு ஒரு காரியம் பண்ணோம்னா அதில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறவர் சனி பகவான். அந்த அமைப்பில் இருக்கிறவங்க தான் மகர ராசி. சிம்ம ராசி சூரியன் ஆதிக்கம், மற்றவங்க மேலே அதிகாரம் பண்ணுறது, மற்றவங்களை விரட்டுறது, தனக்கு தான் தெரியும்னு ஒரு மனப்பான்மையில் இருக்கிறது, ஒரு நாட்டாமத்தன மேலே இருக்குது, பெரிய எண்ண மனப்பான்மையில் இருக்கிறது. அது வந்து சிம்ம ராசி. ரெண்டுமே வந்து மாறுபட்ட சுபாவங்கள் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கெமிஸ்ட்ரி வந்து ரெண்டு பேத்துக்குமே வித்தியாசமான கெமிஸ்ட்ரி தான். இருப்பினும் மகர ராசி விடாமுயற்சி, பொறுமை, நடைமுறை வாழ்க்கை, இதை வந்து கரெக்டாக கொண்டு போவாங்க. இது மூணுமே மகர ராசிக்கிட்ட இருக்கும். விடாமுயற்சி, பொறுமை, நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள், நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு போவாங்க. அதாவது மகர ராசி நேயர்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை கொண்டு போவாங்க. சரியா, நடைமுறைக்கு எது சாத்தியப்படுமோ அதுபடி போவாங்க. சிம்ம ராசி நேயர்கள் அப்படி இல்லை, ஒரு பந்தாவில் இருப்பாங்க. ஒரு தலைமைத்துவம், ஒரு லீடர்ஷிப்பு, பந்தா, பேர், புகழ், இதுக்கெல்லாம் உணர்ச்சிவசப்பட்டு, சரியா நம்ம நினைக்கிறதா நடக்கணும், நான் நினைக்கிறத அவன் செய்யணும் அப்படின்னு ஒரு புகழ்ச்சியிலே இருப்பாங்க. சரியா, எப்போயுமே என்ன சொல்கிறது, ஒரு ஏகாதிபத்தியத்திலே இருப்பாங்க சிம்மராசி நேயர்கள். ஆனால் மகரம் அப்படி கிடையாது. மகரம் வந்து இயல்பாக யதார்த்தமாக இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் சிம்மராசி நேயர்கள் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா மகர ராசி நேயர்கள்கிட்ட நல்லபடியாக இருக்கலாம். ஏன்னா மகர ராசி நேயர்கள் எது வந்தாலும் ஏற்றுக்குருவாங்க. மற்றவங்களை அனுசரித்து போகிறதுல வந்து மகர ராசி நேயர்கள் கெட்டிக்காரர்கள். சரியா, துஷ்டனை பார்த்தா தூர போகிறவங்க வந்து மகர ராசி நேயர்கள். ஆனால் சிம்மம் வந்து துஷ்டனையும் வேலை வாங்கும். நல்லவனாக இருந்தாலும் வேலை வாங்கும், கெட்டவனாக இருந்தாலும் வேலை வாங்கும். நீ என்ன கெட்டவனாக இருக்க, எனக்கு கண்டுக்க மாட்டியா, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு அதிகாரம் பண்ணுறது தான் சிம்மராசி. ஸோ சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் மகர ராசி நேயர்களை தட்டி கொடுத்து அரவணைச்சிக்கிட்டிங்கன்னா மகர ராசி மாதிரி ஒரு நல்ல ராசி நாட்டிலேயே கிடையாது. சரியா நேயர்களே? ஸோ அதனால் மகரமும் சிம்மமும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மகரம் விட்டு கொடுத்து போகும், சிம்மம் வந்து அனுசரித்து போகணும். சிம்ம ராசி தான் மகர ராசி அனுசரிக்க வேண்டும். ஏன்னா மகர ராசி வந்து எதற்கும் தயாராக இருக்கும். சரியா நேயர்களே? ஏன்னா மகர ராசி வந்து இந்த பூமியை ஆளுகின்ற ராசி. மகரம்னாலே பூமி தான். பூமி வந்து பூமாதேவி, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறோம். ஸோ மகர ராசி நேயர்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்குருவாங்க. சரியா, பூமாதேவி மாதிரி அவங்க பொறுமையில் வந்து பூமாதேவி மாதிரி மகர ராசி நேயர்கள். சிம்ம ராசி நேயர்கள் என்னென்னா அடக்கி ஆளுன்னு நினைப்பாங்க. ஸோ உங்களுக்குள்ள இந்த ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சிம்ம ராசியில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது மகர ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஒத்து போகாது. ராசியாதிபதி பொருத்தமும் ராசி பொருத்தமும் ஒத்து போகாது. ஆனால் அப்படி இருந்து சில பேர் கல்யாணம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க, கொஞ்ச நாளில் சண்டை போட்டுட்ருப்பாங்க. சரியா, அந்த சனி மகாதசை, சனி திசை, சூரிய புத்தி, மற்ற நேரங்காலத்தில் வந்து அந்த தசா புத்தி சரியில்லை, கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசத்தமாக இருக்கிற காலகட்டத்தில் குடும்பத்தில் சண்டை வரும். இது நிறைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் தினமும் ஜாதகம் பார்க்குறேன். நான் யூடியூப்பில் மட்டும் பேசுகிற ஜோதிடனே இல்லை, தினமும் 2 ஜாதகம் 3 ஜாதகம் பார்க்குறேன். 2 ராசிலேயே என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்காங்க தனிப்பட்ட முறையில். அதனால் நிறைய பேருக்கு தெரியும் என்னோடய ஜாதக ப்ரிடிக்ஷன் எப்படி கொடுப்பேன், என்னோடய பேக்கேஜ் என்ன, என்னோடய இன்வால்மெண்ட் என்ன, நாலேஜ் என்ன, எல்லாத்துக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் சொல்கிறேன், சிம்ம ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களை தட்டி கொடுத்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் மாதிரி ஒரு மகத்துவமான மனிதர்கள் நாட்டில் யாருமே கிடையாது. ரைட் நேயர்களே, இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்ப்போம். நான் இன்னும் கொஞ்சம் ஆதிபத்திய விஷயத்தெல்லாம் பேசுவேன், பொறுமையாக இருங்க. சரியா, சில பேருக்கு இந்த வீடியோ போர் அடிக்கும், ஆனால் சில பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா, நான் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி வீடியோ போட முடியாது. ஜனரஞ்சகமாகவும் வீடியோ போட மாட்டேன், நான் கமர்ஷியலாகவும் போட மாட்டேன். நமக்கு சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கணும். சரியா, இது ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மகர ராசியும் சிம்ம ராசியும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க. தொழில் ரீதியாகவும் சரி, வர்த்தக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உறவு ரீதியாகவும் சரி, ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த வீடியோ. ரைட்டு, இயல்பு மற்றும் மாற்றம் பார்த்தோன்னா மகரம் நிலராசி, சிம்மம் நெருப்பு ராசி. ஸோ சிம்மம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், மகரம் வந்து நிதானத்துக்கு இருக்கும். ஸோ நிதானத்துக்கும் சுறுசுறுப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சிம்மராசி நேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மகர ராசி நேயரை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் பாரு, அந்த வேலை சீக்கிரம் பாரு, அப்படி இப்படி சொல்லி பதட்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் மகரம் அப்படி கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அமரா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறையை சிந்திச்சு பாருப்பாங்க. மகர ராசி நேயர்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குமோ அதை இப்பயே சொல்லிடுவாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரன் அப்படி இருக்க மாட்டான், படன்னு டென்ஷனாக இருப்பான். பாரியான்னு விரட்டிக்கிட்டே இருப்பான். இந்த மாட்டை வந்து தார்க்கு சுச்சு குத்துவாங்களா அது மாதிரி குத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் மகரம் அப்படி கிடையாது. மகரத்துக்கு தெரிஞ்சிடும் இந்த நாய் இந்த முயலை பிடிக்கணும்னு சொல்லிடுவாங்க முதலையே. ஏன்னா மகரம் வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து கொஞ்சம் வீரமும் விவேகமும் இருக்கும். ஏன்னா மகரத்துக்கு வந்து அந்த தனித்தன்மை வந்து ரத்தத்திலே இருக்கும். பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இது சரிப்படும், இது சரிப்படாது அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் சிம்மம் அப்படி கிடையாது. யாரை பார்த்தாலுமே எல்லாத்தையும் வேலை வாங்கணும், அவனை அடக்கி ஆளணும் அப்படின்னு ஒரு ஏகபோகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் சிம்ம ராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் இலகுவாக விட்டு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக பொறுமை. சிம்ம ராசி நேயர்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஏன்னா சூரியன் ராசி அல்லவா, உஷ்ணம், சூடு, உடம்புல ஏற்கனவே சூடு இருக்கும், உஷ்ணம் இருக்கும், உணர்ச்சி வசப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க. ஒரே நேரத்தில் பல விஷயத்தை இழுத்து போட்டுக்கிட்டு
தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாங்க. என்னால் பல வேலையில் பார்க்க முடியும், மல்டி லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு பல வேலையில் போட்டு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட போய் இந்த மகர ராசிக்காரங்க சிக்கிட்டான்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், சக்கையை பிடிஞ்சிருவாங்க. மகர ராசி அப்படி கிடையாது. மகர ராசி வந்து ஆலோசனை பண்ணுவாங்க. இந்த வேலையை இன்றைக்கி செய்யலாமா இல்லை நாளைக்கு செய்யலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. இந்த வேலை நம்ம அவசரமாக அவசியமாக அத்தியாவசியமான யோசனை பண்ணுவாங்க. இதை செய்யவா வேண்டாமா, இதை செஞ்சால் இன்றைக்கி பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு செய்வாங்க. 6ஆம் மரம் இருப்பாங்க. ஆனால் சிம்ம ராசி 6ஆம் மரம் இருக்க மாட்டாங்க, அவதியாக இருப்பாங்க. சரியா? ஆனால் மகரம் அப்படி கிடையாது. 6ஆம் மரம் பொறுமையாக இருப்பாங்க, இன்சென்ட்டாக இருப்பாங்க, எது தேவையோ அதை மட்டும் செய்வாங்க. ஸோ அதனால் இந்த ராசி நேயர்கள் 2 பேரும் ஒரு இடத்துல செஞ்சு ஒரு கொலாபரேஷனில் இருந்தீங்கன்னா, சிம்ம ராசி நேயர்கள் வந்து மகர ராசி நேயர்கள் பேச்சை கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த வேலையை இப்போ பார்க்க வேண்டாம், இந்த வேலையை மதியத்துக்கு மேலே பார்ப்போம், அதை காட்டிலும் 100 வேலை முக்கியமான வேலை இருக்குது, அதை இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சிம்ம ராசி நேயர்கள் வந்து மகர ராசி நேயர்களுடைய ஆலோசனையை அவங்களுடைய வழிகாட்டுதலை கேட்டுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா மகர ராசி வந்து ஃபீல்டு ஒரு கரெக்டாக பார்ப்பாங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நில ராசி அல்லவா, நிதானமாக யோசிப்பாங்க. சரியா? இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் வரும், இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏன்னா இது ஒரு சவாலான விஷயந்தான். ஏன்னா அவன் வந்து என்ன செய்வானா, பொறுமையில்லாமல் ஒருத்தங்கிட்ட பொறுமையான ஒருத்தன் போய் மாட்டிக்கிறான். இவன் மாட்டிட்டு என்ன பண்ணுவானா, அவனையும் திருப்திப்படுத்த முடியாது, இவனும் சங்கடப்பட்டுட்டு இருப்பான். ஸோ இந்த விஷயத்தில் வந்து மகர ராசினியர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சிம்ம ராசினியர்கள் வந்து மகர ராசினியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். சரியா? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா காரியம் நல்லபடியாக இருக்கும். அடுத்து வந்து தொழில் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சிம்ம ராசி ஓரளவு அன்பாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மகாரனுடைய ராசி அல்லவா, என்ன தான் விரட்டினாலும் சரி மனசுக்குள்ளே அன்பாக இருப்பாங்க. மற்றவங்க கவனத்தை எதிர்பார்ப்பாங்க. இவன் நம்மளை பார்க்குறானா, நம்மளை கண்டுக்கிறானா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பிறர் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க. மகர ராசி வந்து என்னென்னா பாதுகாப்பு தன்மை, நிலைப்புத்தன்மையில் இருப்பாங்க. எப்போயுமே எச்சரிக்கை உணர்வோடு இருப்பாங்க. மகர ராசினியர்கள் எச்சரிக்கை உணர்வு அதிகமாக இருக்கும். சரியா? எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே அதில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, எசக்கு பசக்கு ஆயிடக்கூடாது, இதனால் நமக்கு வந்து எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க. அதனால் இவங்க 2 பேருமே 2 விதமான நிலப்பாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அந்த காரியம் வந்து வெற்றியாக இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணாங்கன்னா மகர ராசினியர்கள் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க, நிலைப்புத்தன்மையாகவும் இருப்பாங்க. ஒரு காரியத்தை நீடித்து நிலைச்சி செய்ய நினைப்பாங்க. சிம்ம ராசினியர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, அன்னைக்கு தேவைக்கு முடிஞ்சால் போதும் அப்படின்னு இருப்பாங்க. ஏதோ ரெடிமேடு உப்புமானாச்சும் செஞ்சு கொடு அப்படிம்பாங்க. பசிக்குது, எனக்கு ரெடிமேடுனாச்சும் உப்புமா செஞ்சு கொடு. சில பேர் அவசரத்துக்கு உப்புமா செஞ்சு கொடுக்குற மாதிரி எதனாச்சும் எதிர்பார்ப்பாங்க. சிம்ம ராசி அப்படி கிடையாது, பொறுமையாக இருந்து கரெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க மகர ராசி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து 2 பேருமே வந்து தொழில் பண்ணுறீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்தீங்கன்னா வெற்றி பெறலாம். பட் அப்படி இருக்க முடியாது. இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, மகர ராசி நேயர்களோ சிம்ம ராசி நேயர்களோ உங்கள் கூட்டாளி, பங்காளி, லைஃப் பார்ட்னர் இவங்க யாரும் இப்படி வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சரியா? நீங்கள் நேரடியாக இன்வால்வ் ஆகிறத காட்டிலையும் வேறு ராசிக்காரனை உள்ளே விடணும். இப்போ மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுற ராசி எது சார் அப்படி பார்த்தோம்னா 2 ராசி நல்லா வரும், மகரத்துக்கும் சிம்மத்துக்கும். மேசம், விருச்சிகம். இப்போ நீங்கள் மகர ராசி, உங்களுக்கு எதிர்த்த பாஸ் வந்து உங்களுக்கு நேரடியாக ஒரு ஓனர் வந்து சிம்ம ராசினா, மகர ராசி நேர்கள் வந்து உங்கள் ஓனர்கிட்ட எதுவும் பேசுகிறதா இருந்துச்சுன்னா விருச்சிகம் அல்லது மேசக்காரர்கிட்ட சொல்லிவிடணும். இவங்ககிட்ட சொல்லி நீங்கள் ஓனர்கிட்ட சொல்லுங்கள், அவர் பிடிச்சே சொல்லுங்கள் அப்படின்னா அவர் அதை கேட்டுக்குருவார். அதேமாதிரி சிம்ம ராசி நேர்கள் மகர ராசி நேர்கள் அப்ரோச் பண்ணணும்னா விருச்சிகம், மேசம் இந்த ராசி நேர்களை அணுகணும். இவங்ககிட்ட சொல்லி, எப்பா அவங்ககிட்ட அப்படி சொல்லுப்பா, அவங்ககிட்ட அப்படி சொல்லு, அப்போ தான் அவன் கேட்பான், நீ சொன்னால் தான் கேட்பான், நான் சொன்னால் அவன் வந்து காதில் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லணும். ஸோ உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் ஒரு மீடியேட்டராக வந்து இருக்கிறது யாருன்னா விருச்சிகம், மேசம். விருச்சிகம், மேசம் செவ்வாயோட ஆதிக்கமுள்ள ராசி. இந்த செவ்வாய் வந்து மகரத்துக்கும் வேண்டியவர், சிம்மத்துக்கும் வேண்டியவர். ஏன்னா சிம்மம் வந்து அவருக்கு அதிநட்பு வீடு, மகரம் வந்து உச்ச வீடு. இவ்வளோதாங்க வீடியோ நிறைவு பண்ணிடலாம். சரியா? ஜோதிடம் தெரிந்தவர்கள், என்னை புரிந்தவர்கள், என்னை அறிந்தவர்களுக்கு இது கரெக்டாக புரியும், நச்சுன்னு அடிக்கும், க்ளீனாக கோல் போட்ட மாதிரி இருக்கும். சரியா? மகரம், செவ்வாய். சரியா? செவ்வாய், சிம்மம் கரெக்டாக இருக்கும். மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பஞ்சாயத்து பண்ணுற ஒரு ராசி வந்து செவ்வாயோட ராசி, விருச்சிகமும் மேசமும். இதில் விருச்சிகத்தை காட்டிலும் மேசம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. சரியா நேர்களே? மேச ராசிக்காரர்கள் வந்து மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இடையில் நல்லா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மகர ராசி, உங்கள் ஒய்ஃப் வந்து சிம்ம ராசி, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை அதிகாரம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இறைவனோட அருளால் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கு, ஆண் குழந்தை பிறக்கு, அது மேச ராசியில் பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து நீட்டராக இருக்கும், ஒரு மீடியேட்டராக இருக்கும். அம்மா அப்பாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் உள்ளே வந்துடுவான், நடுவில் படுத்துக்குருவான், அம்மா அப்பாவா பிரச்சனை அப்படியே தீர்த்து விட்ருவான். உங்கள் 2 பேத்துக்கு இடையில் ஒரு பாலமாக இருப்பான். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு தாய், ஒரு கணவன் மனைவி, பிள்ளை உற வச்சு பிடிச்சாச்சு.
சரியா? ஸோ சிம்மத்துக்கும் மகரத்துக்கும் நடுவில் வந்து மேசமோ விருச்சிகமோ வந்துருச்சுன்னா அங்கே வந்து பிரச்சனையே இருக்காது. சரியா நேர்களே? இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நான் எப்படி வீடியோ போட்டாலும் 20-25 நிமிஷம் பேசுவேன், அது என் பழக்கம். ஆனால் எல்லோரும் ஷார்ட் வீடியோ போடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ஷார்ட் வீடியோ போடுவேன், இருந்தாலும் எனக்கு அது மரத்துக்கு திருப்தி இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறேன். மகரம் ஒரு தீவிரமாக இருக்கும். சரியா? எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முனிப்புள்ள மேய மாட்டாங்க. மகர ராசி நேர்கள் அடிப்புள் வரைக்கும் மேய்வாங்க. எந்த ஒரு காரியத்தையும் அகலமாக உள்ளதை காட்டில் ஆழமாக உழுவாங்க. இது சிம்மத்துக்கு பிடிக்காது. சிம்மம் வந்து என்ன, டக்குப்புக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வாயா அடுத்த கடத்துக்கு போவோம் அப்படிம்பாங்க. ஆனால் மகரம் அப்படி கிடையாது. அந்த இடத்துலையே நோண்டி நொங்கெடுப்பாங்க. இந்த நிலத்தில் கிழங்கு எடுக்கிற மாதிரி மெதுவாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது சிம்மம் புகழ்ச்சி வேணும், இது வேணும், மற்றவங்க நம்ம புகழணும், மற்றவங்க வந்து நம்ம பாராட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் மகரத்துக்கு அது இருக்காது. மகரம் வந்து யார் என்ன செஞ்சாலும் சரி நானாக தான் இருப்பேன். ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாதுன்னு மகர ராசி போயிட்டே இருப்பாங்க. இதனால் மகர ராசி நேர்கள் வந்து சிம்ம ராசிக்காரனை பார்த்து முகம் சொல்லிப்பாங்க. ஏடா இருந்தாலும் இதுக்கு பப்ப பார்த்தாலும் புகழுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இடத்துலலாம் கான்ட்ரவர்ஷன் வரும். சரியா நேர்களே? அதே மாதிரி உங்களுக்கு இடையில திருமண பொருத்தம் வந்தாலும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் மகர ராசி ஆண் பெண் இருபாலருமே வந்து சிம்ம ராசி அலைன்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஜாதக பொருத்தத்தை பாருங்கள். சரியா? ராசி பொருத்தம் ராசியாதி பொருத்தம் சரியில்லாமல் இருந்தாலுமே லக்கண பொருத்தம் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் 2ஆம் இடம் 4ஆம் இடம் 2ஆம் இடம் இதெல்லாம் பார்த்து செய்யணும். சரியா? இது கொஞ்சம் ஜோதிட ரீதியான கருத்துக்கள். சரியா? ராசி ஒரு பக்கம் இருந்தாலுமே லக்கண ரீதியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கணும்னா ஆத்ம திருத்தமாக நல்லா இருப்பீங்க. ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாலுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன சந்தோஷமாக விருப்பமாக இருப்பீங்க. ஆனால் நேரில் பார்த்தா சண்டை போட்டுக்குருவீங்க. பிரிஞ்சிருந்தால் ஏக்கமாக இருப்பீங்க. சில பெண்களை பாருங்கள், புருஷனை நினச்சி அழுதுகிட்டே இருக்கும். ஆனால் புருஷன் கூட ஒரு நாள் கூட ஒத்துமையாக இருக்காது. அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னா அப்படியே வைராக்கமாக இருக்கும். ஆனால் நேரில் பார்த்தா 1008% பண்ணும். இப்படிலாம் சில பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுனா இந்த ராசியாதிபதி பொருத்தம். ஆனால் லக்கண ரீதியாக ஒத்து போயிடுவாங்க. சரியா? ஸோ இதில் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கலாம். பட் சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் போர் அடிக்கும். இருப்பினும் நம்ம தகவலை சொல்லுவோம். மகரத்துக்கு சிம்மத்துக்குள்ள காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மகரம் வந்து சிம்மத்துக்கு எதிரி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி பகவானுக்கு வந்து சூரியன் எதிரி தான், சவாலான கூட்டணி தான். இருப்பினும் இந்த ஜாதகம் மற்ற கிரகங்கள் லக்கண ரீதியாக சில அமைப்புகள் இருந்துச்சுன்னா ஒத்துமையாக வாழலாம். சரியா நேர்களே? இப்போ வந்து எந்தெந்த அமைப்பில் உங்களுக்கு ஒத்து போகணும் அதை சொல்கிறேன். இப்போ மகர ராசிக்கு வந்து சிம்ம ராசி எந்தெந்த விஷயத்தில் ஒத்துப்போகும் அப்படின்னா, குடும்பத்தில் ஒத்துப்போகும், பணப்புழக்கத்தில் ஒத்துப்போகும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பண விஷயமாக ஒரு காரியம் பண்ணாங்கன்னா ஒத்துப்போகும். 2 பேரும் சேர்ந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, ஆரம்ப கல்வி படிக்கிறாங்கன்னா ஒத்துப்போகும். 2 பேரும் சேர்ந்து ஒரு பழக்க வழக்கம் 2 பேரும் சேர்ந்து பழகுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அது ஒத்துப்போகும். அதே மாதிரி தாய் என்பது ஒத்துப்போகும். இப்போ நீங்கள் மகர ராசி, உங்கள் அண்ணனும் மகர ராசி, உங்கள் அண்ணனும் சிம்ம ராசி, தாய் விஷயத்தில் ஒத்துமையாக இருப்பீங்க. சரியா? தாய் விஷயத்தில் ஒத்துமையாக இருப்பீங்க. சகோதர விஷயத்தில் ஒத்துமையாக இருப்பீங்க. வீடு மனை வண்டி வாகனம் இந்த விஷயத்தில் ஒத்துமையாக போவீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே வண்டியை ஓட்டிக்கிறவீங்க. சரியா? அதுபோக விவசாயம் பலிதமாகும். 2 பேத்துக்கும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம், வண்டி வாகனம் பண்ணலாம், ட்ராவல் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கலாம், கால்நடை வளர்க்கலாம், பால் பண்ணை, இறால் பண்ணை, மீன் பண்ணை, இது மாதிரி பண்ணைகள் வைக்கலாம். சரியா? வீடு கட்டி வைக்கலாம், பில்டிங் ப்ரொமோட்டராக இருக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்ம ராசி மகர ராசி சேர்ந்து செய்யலாம். சரியா? அது மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் ஒரு இடத்துல நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? அந்த இடம் வந்து ஓரளவு சுபத்துவமாக இருக்கும். அதுபோல் உயர்கல்வி, இப்போ மகர ராசி சிம்ம ராசி சேர்ந்து ஒரு காலேஜில் உயர்கல்வியில் படிக்கிறாங்கன்னா ஒத்துமையாக படிப்பாங்க. படிக்கிற இடத்துலலாம் பிரச்சனை இருக்காது. பொதுவாக படிப்பில் வந்து 2 பேருக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ ஸ்கூலுக்கு ஒரு பசங்க போகிறாங்க 2 பேர், ஒருத்தர் மகர ராசி ஒரு சிம்ம ராசி, ஸ்கூலில் அவங்களுக்கு சண்டையே வராது. படிப்பு விஷயத்தில் 2 பேரும் சண்டை போட மாட்டாங்க. ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, மகரம் சிம்மமும் ஒத்து போயிடும். அடுத்து அதிர்ஷ்டம், 2 பேரும் அதிர்ஷ்டத்தை நல்லா நம்புவாங்க. 2 பேருக்கும் அதிர்ஷ்டத்துடைய கதவு திறந்திருக்கும். 2 பேத்துக்கும் ஒரே குலதெய்வம் இருந்துச்சுன்னா சூப்பர். மகர ராசிக்கு சிம்ம ராசிக்கும் குலதெய்வம் ஒரே குலதெய்வம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க, நல்லா சாமி கும்பிடுவாங்க, பக்தியை கொண்டாடுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 2 பேருமே பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருப்பாங்க. இப்போ நீங்கள் மகர ராசி, உங்கள் ஒய்ஃபு வந்து சிம்ம ராசி, ஆனால் 2 பேருமே உங்கள் பிள்ளைகள் மேலே பாசமாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளையை வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளை வந்து சில குழந்தைகள் தாப்பை மேலே பிரியமாக இருக்கும், சில குழந்தைகள் தாய் மேலே பிரியமாக இருக்கும். இது இயற்கை. ஆனால் தாய் தப்பன் 2 பேருமே பிள்ளை மேலே பாசமாக இருப்பீங்க. அந்த அமைப்பை வந்து மகரத்துக்கும் சிம்மத்துக்கும் அந்த புத்திர சந்தானம் கொடுக்கும். அதுபோல் அதிர்ஷ்டம் கொடுக்கும், பூர்வ புண்ணிய பாக்கியம் கொடுக்கும். 2 பேரும் நல்லா சாமி கும்பிடுவீங்க, மந்திரம் சொல்வீங்க, போட்டி சாமி கும்பிடுவீங்க. இதிலெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சில காரியங்கள்லாம் நடக்கும். அடுத்து வந்து பேர் புகழ் அந்தஸ்து நல்லா 2 பேருமே சமுதாயத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க. பாப்புலாரிட்டி இருக்கும், பப்ளிசிட்டி இருக்கும், காரியத்தில் அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும். அதுபோல் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய செயற்கை நுண்ணறிவு, இன்றைக்கி மாடர்ன் உலகத்தோட தொழில்நுட்பம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் மகரமும் சிம்மமும் சேர்ந்துருந்தாங்கன்னா நல்ல சக்ஸஸ் ஆகும். சரியா? அறிவுபூர்வமாக இருப்பாங்க. சிம்மம் வந்து ஒரு ஆளுமையோடு இருக்கும், டீம் லீடராக இருக்கும். மகரம் வந்து எப்படி இருக்கும்னா ஆர்கனைசேஷன் பண்ணும், அமைப்பு ரீதியாக எல்லாத்தையும் கொண்டு போகும். சரியா? கீழே இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீமில் கீழே வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா,
அந்த ஃபீல்டு ஒர்க் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் மகரம் அணைச்சி கொண்டு போயிடும். சிம்மம் வந்து அந்த டீமுக்கு லீடராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, தலைமை தாங்கிறது, மீட்டிங் போகிறது, மேனேஜ்மெண்ட்டில் பேசுகிறது, பாஸுக்கிட்ட பேசுகிறது, சில கம்யூனிகேஷன் பண்ணுறது, இதில் வந்து சிம்மம் வந்து நல்ல ஒரு ஆளுமையாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சிஸ்டம் ரிலேட்டடான ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, டேபிள் ஒர்க்கு, இப்படி இன்றைக்கி மாடர்ன் உலகத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி வேலையில் இணைஞ்சிட்டாங்கன்னா நல்ல சக்ஸஸ் பண்ணுவாங்க, வெற்றி வாகை சூடுவார்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொன்னோம்னா அறிவு, சாஸ்திரம், விஞ்ஞானம், கணிதம், இது சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லா இருக்கும். சரியா நேர்களே? அடுத்து லாபம் நல்லா இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1008 சண்டை போட்டாலும் சரி, முட்டி மோதிட்டாலும் சரி, லாபத்தில் ஒரே கண்ணாக இருப்பாங்க. சரியா? லாபம் வந்து இவங்களுக்கு ஒரே கண்ணாக இருக்கும். அதுபோக சகோதர விஷயத்துலேயும் நல்லா இருப்பாங்க, லாபம் நல்லா இருக்கும், எதுலேயும் நல்லா வெற்றி அடைவாங்க, நல்ல சக்ஸஸ் ஆகும். மகரம் சிம்மம் 1008 கருத்து வேறுபாடு சவால்கள் இருந்தாலுமே, உள்ளுக்குள்ளே 1008 புகைச்சல் இருந்தாலுமே 2 பேருமே லாப நோக்கத்தோடு தான் இருப்பாங்க. அதில் 2 பேரும் சளைக்கவே மாட்டாங்க. சரியா? ப்ராஃபிட் வேணும், பெரிய லெவலில் மாசு லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்னுமே 2 பேருமே நினைப்பாங்க. ஸோ அந்த இது அமைப்பாக இருக்கும். அதுபோல் 2 பேர்த்துக்குமே வந்து லக்ஷ்மி யோகம் கிடைக்கும், மகாலட்சுமியோட அனுக்கிரகம் 2 பேர்த்துக்குமே கிடைக்கும். அதனால் 2 பேருமே வந்து சிம்ம ராசி மகர ராசி 2 பேருமே வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மி தேவி வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கும். 2 பேர்த்துக்குமே காமனாக வழிபாடு வேண்டியது 2 தெய்வங்கள் தான். முருகப்பெருமானையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். மகரம் சிம்மம் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குது, ஒரு காரியத்தை பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். அடுத்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை இரவு 8-9 மகாலட்சுமி வழிபாடு, செவ்வாய்க்கிழமை இரவு 8-9 முருகப்பெருமான் வழிபாடு. ஸோ மகாலட்சுமி முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் நல்ல ஒரு பரஸ்பர நட்புணர்வு வந்துடும். 1008 பிரச்சனை இருந்தாலுமே பிரச்சனையை தீர்த்துக்கலாம். எதுக்குமே ரெமடின்னு ஒன்று இருக்குல்ல, பிரச்சனைனா பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தீர்வை நம்ம தெய்வத்துக்கு விட்டுருவோம். தெய்வம் தான் எல்லாத்துக்கும் இங்கே முடிவு. மனிதன் ஒன்றுமே செய்ய முடியாது. நானும் மனுஷன், நீயும் மனுஷன். நீ என்ன பெரிய ஆளாக இருக்கிற, கூட படிச்சிருக்கிற, நான் வந்து சின்ன ஆளாக இருக்கிறேன், கம்மியாக படிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லோரும் ஒரே காற்றை தான் சுவாசிக்கிறோம். மனிதனில் பேதம் இல்லை, வேதம் இல்லை. ஆனால் சில தகுதியின் அடிப்படையில் வித்தியாசப்படுறோம். ஆனால் தெய்வம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. அதனால் மகர சிம்மம் சில இடத்துல ஒன்று சேர்ந்து கான்ட்ரவர்ஷன் ஆகுது, பிரச்சனையாக இருக்குது, முட்டிக்கிட்டு இருக்கோம்னா இந்த 2 தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானே மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்படி மகர ராசிக்கு மற்ற கிரகத்தோடு எல்லாத்துக்குமே போடுறேன் நான். சரியா? இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி தான் இது. சரியா? ராசிகளுக்கு உண்டான கெமிஸ்ட்ரி. இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து மகர ராசிக்கு மற்ற ராசிகள் எப்படி கோஆர்டினேட் ஆகும்னு போடுறேன், பாருங்கள். உங்களுக்கு வேறு ராசியை பற்றி பேசணும்னா இருந்தாலும் சொல்லுங்கள். சார் எனக்கு வந்து மிதுன ராசியை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். எல்லாம் உங்களோட ஆர்வம் தான். அதனால் மகர சிம்மம் இந்த வீடியோ கேட்குற நேயர்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, என்னால் தெரிஞ்ச அளவு கொடுப்பேன் நான். சரியா? இறைவன் கொடுத்த அறிவு, என்னோடய அனுபவம் 2யும் கலந்து உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். சரியா? அது உங்களுக்கு வந்து ஓரளவு எனாஃபாக இருக்கும், சஃபிஷியண்ட்டாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். அதுபோக எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனை வரும் சார், லாபத்தை சொல்லிட்டு பிரச்சனை எந்த விஷயத்தில் வரும் சார் அப்படின்னா, பிரச்சனை வந்து உங்களுக்குள்ளே வந்து கான்ட்ரவர்ஷன் இருக்கும். சரியா? தூர இடத்துல கான்ட்ரவர்ஷன் இருக்கும். நீங்கள் 2 பேருமே மேக்ஸிமம் தூர இடத்துல இருக்கக்கூடாது, ஒரே இடத்துல இருக்கணும். உள்ளூருக்குள்ளே இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். அதுபோக வந்து சில காரியத்தை பண்ணும்போது முனைப்பாக இருப்பீங்க, நீங்கள் வேகமாக இருப்பீங்க. மகர ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்கள் வேகமாக இருப்பாங்க, மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. மகர என்ன நினைக்கணும்னா ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் தி ரேஸ், நின்று ஏதாச்சும் ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கும். சிம்மம் வந்து அப்படி கிடையாது, படாப்பட்டு தான் அடிச்சேன் தூக்குனேன் தோசம் பண்ணேன். தோனி விளையாடுவார்கள், அது மாதிரி விளையாடுவாங்க சிம்மராசினியர்கள். கடைசி பந்தில் வந்துட்டு சரியா 2 பால் தான் இருக்கும், 2 பாலுக்கு எத்தனை ரன் எடுக்கணும், 10 ரன் எடுக்கணும். ஒரு 4 ஒரு 6 அடித்து மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாங்க. யார்? சிம்மராசினியர்கள். ஆனால் மகர ராசி அப்படி கிடையாது. மகர ராசினியர்கள் எப்படின்னா 1 ரன் 2 ரன் மெதுவாக எடுப்பாங்க, ஆனால் இவங்களும் ஜெயிச்சிருவாங்க. சரியா? எதுக்குன்னா மகரம் வந்து நின்று ஏதாச்சும் விளையாடும், சிம்மம் வந்து அடித்து தூள் கிடப்போம். இது 2 பேருக்கும் சில வித்தியாசம் வரும். அதனால் இவங்க வந்து இந்த காரிய உத்வேகம், ஒரு காரியத்தை முனைப்பு கட்டுற விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை வந்து பேசி தீர்த்துக்கலாம். அதுபோக உத்தியோகம் பண்ணுற இடத்துல பிரச்சனை வரும். இன்னொன்று கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், மகர ராசி நேயர்கள் சிம்ம ராசி நேயர்காரனுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது, சிம்ம ராசிக்காரங்க மகர ராசி நேயர்காரனுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது, கடனுக்காக கையெழுத்து போடக்கூடாது. அப்படி போட்டுட்டிங்கன்னா கடன் அடையாது, பஞ்சாயத்து தான். கடன் விஷயத்தில் 2 பேருமே தலையிடக்கூடாது. அப்போ நீ யார்? நீ சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தை பிறந்திருக்கியா, நான் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தை பிறந்திருக்கேன், என்கிட்ட காசு கேட்காதப்பா, நான் உனக்கு காசும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுருங்க. அது மாதிரி எதுவும் கடனுக்கு கையெழுத்து போடாத இருந்தாலும் போடாதீங்க. ஸோ மகரம் சிம்மம் வந்து கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, இந்த கையெழுத்து போடாதீங்க, பஞ்சாயத்து பண்ணாதீங்க, எதுவுமே போகாதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சரியா? கடன் எதிரி விஷயத்துலையும் கவனமாக இருங்க. உங்கள் 2 பேத்துக்கு ஆகாத ஒரு எதிரி இருந்தாங்கன்னா ஒதுங்கி போயிருங்க.
அவரோட எதிரி அவர் பார்த்துக்குருவார், உங்களோட எதிரியை நீங்கள் பார்த்துக்குருவீங்க. ஏன்னா இதில் என்ன ஆகும்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி ஒரு அமைப்பாயிரும். மகர ராசிக்கு எதிரி வந்து சிம்ம ராசிக்கு நண்பனாக மாறிடுவான். அப்போ எப்படி ஆகும்னா சிம்ம ராசினக்காரன் அவங்க கூட சேர்த்து மகர ராசியை போட்டு தாக்கிடுவான். இல்லைனா மகர ராசி என்ன பண்ணுவான்னா சிம்ம ராசிக்கு எதிரி யார் வரானோ அவங்ககிட்ட போய் கூட்டணி சேர்ந்துருவான், சிம்ம ராசிக்காரனை போட்டு தாக்கிடுவான். ஸோ இப்படி மறைமுக கூட்டணி பொருந்தா கூட்டணிலாம் வந்துடும். அதனால் எதிர்ப்பு விஷயத்திலும் சரி கடன் விஷயத்திலும் சரி இவங்க கவனமாக இருங்க. அது மாதிரி நோய் நொடி வருது, அப்போ கவனமாக இருக்கணும். இப்போ மகர ராசி நேருக்கு வந்து உடம்புக்கு முடியல, சிம்மராசி டாக்டரை பார்க்கக்கூடாது. இது நம்ம இப்படிலாம் செய்ய முடியாது, நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியப்படாது. நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம், அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா, சார் நீங்கள் சிம்மராசியா, நான் மகர ராசி, என்னை நல்லா பார்ப்பீங்களா, நல்லா மருத்துவம் பண்ணுவீங்களா, கேட்க முடியாது. இது இறைவன்கிட்ட தான் விடணும். சரியா, நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது. இருப்பினும் நீங்கள் வந்து மகர ராசினா சிம்மராசி நேயர்கள்கிட்ட அந்தளவு மருத்துவ தொடர்புலாம் வச்சுக்காதீங்க. சரியா, நோய் நொடி வந்துச்சுன்னா அவங்களெல்லாம் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் ஹெல்த்தை அவங்க அக்கறையாக பார்க்க மாட்டாங்க. மகர ராசி நேயர்களுடைய ஹெல்த் மேலே சிம்மராசி நேயர்கள் அந்தளவு அக்கறை இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சிம்மராசியும் வந்து மகர ராசி மேலே அக்கறையாக இருக்காது, மகர ராசியும் சிம்மராசி மேலே அக்கறையாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் சிம்மராசிக்காரனு முடியல, மகர ராசிக்காரன் இருக்கானா கண்டுக்காமல் இருப்பான். அவன் கடக்கான் லொக்கலுக்குன்னு குறைச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன நல்லா இருந்தால் ஓடுவான், நல்லா இல்லைனா படுத்துக்குருவான் அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி 3 விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம், எதிர்ப்பு, நோய் நொடி, இதில் வந்து 3 விதத்துக்குமே ஒத்து போகாது. அடுத்து வந்து கணவன் மணி உறவு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மகரம் கொஞ்சம் அனுசரித்து போகும், சிம்மத்தை அனுசரித்து போகும். 2 பேருமே புருஷ முறையிட்ட இருக்கிறாங்கன்னா மகரம் வந்து ஓரளவு சிம்மத்தை அனுசரித்து போகும். ஆனால் சிம்மம் வந்து மகரத்தை கழட்டி விட்டுகிட்டே இருக்கும், தட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். சரியா, மகரத்துக்கிட்டே எதுவும் சொல்லாது, சொல்லிட்டு தான் செய்யும். இப்போ நீங்கள் வந்து மகர ராசி ஆண், மனைவி சிம்ம ராசி பெண். ஆனால் இது எல்லாருக்கும் அப்படி இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்கும். நான் எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு லக்கண பொருத்தம் இருந்துச்சு, நட்சத்திர பொருத்தம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் இது அமைப்பு மாறும். அதுபோக ஜனன ஜாதக கட்டத்தில் சனி சூரியன் குரு தொடர்பு சுக்கிர தொடர்பு புதன் தொடர்பில் இருந்தாலும் நிலைமை மாறும். அதனால் பொது வழியில் நம்ம படக்குன்னு சொல்லிட முடியாது. பட் இதுவும் இருக்கும். சரியா, இதுவும் போகும். சம்மரில் வந்து வெயில் நல்லா தான் அடிக்கும்னு சொல்லுவாங்க, சம்மர்னாலே கோடை காலம் தான் சொல்லுவாங்க. ஆனால் கோடை காலத்தில் சில நேரம் மழை பெஞ்சு குளிர்ச்சி ஆக்கிறதுல அது வந்து விதி விலக்கு. அதனால் விதி விலக்கும் நிறையா இருக்குது. மகர ராசி வந்து ஓரளவு குடும்பத்தில் மனைவி அனுசரித்து போகணுன்னு நினைக்கும். ஆனால் சிம்ம ராசி வந்து என்ன ஆகும்னா கணவன் பேச்சையோ மனைவி பேச்சையோ தட்டி கழிக்கும், ஒரு காரியத்தை சொல்லாது, சொல்லிட்டு தான் செய்யும். அதுக்கடுத்து வந்து கர்மம் காரியம், 2 பேரும் கர்மம் காரியம் பண்ணுறதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போவீங்க. மகர ராசிக்காரங்க வந்து கர்மம் காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க, செய்யும் வினையில் கரெக்டாக இருப்பாங்க, கர்மமே கண்ணானார் அப்படின்னு காமராஜ் மாதிரி இருப்பாங்க. ஆனால் சிம்மம் வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் அப்படி மேம்போக்கு காட்டிகிட்ருக்கோம், அந்தளவுக்கு காரியத்தில் கண்ணு வைக்காது. மகர ராசிக்காரன் பார்த்துக்குருவான், நம்ம என்ன பார்த்துக்கிறது அப்படின்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அதை அப்படி ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடும். சரியா, அதனால் நீங்கள் காரியம் பண்ணும்போது சிம்மராசி காரியங்களை நம்பாதீங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் பாட்டாளி கூட்டாளி பார்ட்னராக இருந்தாங்கன்னா நீங்கள் நேரடியாக அதில் பார்வை வைங்க. மகர ராசி நேயர்கள் சிம்மராசி அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. சரியா, சிம்மராசிக்கு நேயருடைய போக்கு அப்படித்தான் இருக்கும். சரியா நேயர்களே, இதனால் சிம்மராசி நேயர்கள் கோச்சிக்காதீங்க. மகர ராசிக்கிட்ட உங்களோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும், மற்ற ராசிக்காரர்கிட்ட நல்லா இருப்பீங்க. இது வந்து 2 ராசிக்கும் உள்ள கான்ட்ராவை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதை தான் நான் வந்து வரிசைப்படுத்திட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து ஐனசேன போகம் நல்லா இருக்காது. 2 பேரும் கணவன் மனைவி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், தாம்பத்திய சுகம் அந்தளவு சிறப்பாக இருக்காது. சரியா, கொஞ்சம் கான்ட்ராவாக தான் இருக்கும், ஏனோ தானோ அப்படி தான் இருக்கும். உடல் தான் ஒன்று சேருவலையே, மனம் ஒன்று சேராது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி 2 பேரும் வெளியூர் போனீங்கனாலும் ஒத்துமையாக இருக்க மாட்டீங்க. அதை நான் முதல்ல சொன்னேன், உள்ளூருக்குள்ளே தான் நல்லா இருப்பீங்க, வெளியூர் சகவாசமே ஆகாது. இப்போ சிம்ம ராசியும் மகர ராசியும் ஒரு வெளியூருக்கு போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்கன்னா அங்கே 1008 சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கான்ட்ரவர்சன் வந்துடும். எனக்கு அது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், நான் இப்படி சொன்னேன், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் சொன்னேன் இங்கே வர வேண்டாம்னு சொன்னேன், நீங்கள் தான் வர வச்சிங்க, இப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு வெளியே வந்துவிட்டோம், 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அங்கே போய்ட்டு இவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க, இதை பார்த்து 4 பேர் கையை கட்டி சிரிச்சுட்டு இவங்களை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் சிம்ம ராசியும் மகர ராசியும் ஒரு காரியம் இருந்தால் உள்ளூர்லேயே பாருங்கள். சரியா, வெளியூர் வெளிநாடு தொடர்பு வந்து இவங்களுக்கு நல்லா இருக்காது. அதுபோல் 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல காரியம்லாம் பண்ண மாட்டாங்க, வள்ளல் தன்மையாக இருக்காது, நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பொது உடைமை காரியத்தை செய்ய மாட்டாங்க, ஒரு பொதுவான காரியத்தை 2 பேரும் நல்லபடியாக செய்ய மாட்டாங்க. ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நேயர்களே. இதே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்படி தான் ஆரம்பித்தேன்னா இழுத்துருவேன் சல்லுன்னு, இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா, மகர ராசிக்கு சிம்ம ராசிக்கு நான் ராசிக்கு தான் சொல்லியிருக்கிறேன் இந்த கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும்னு. லக்கண ரீதியாக இன்னும் நிறையா சொல்லலாம். மேச லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷப லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், கடக லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புட்டு வைக்கலாம். அப்படியே சிம்ம ராசிக்கும் மகர ராசிக்கும் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லலாம். அதுபோக மகர ராசி சிம்ம ராசி நேயர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு காரியம் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம்னா, தசாபுத்தி நடக்கும்போது உங்களுக்கு வந்து
செவ்வாய் திசை சனி புத்தி, செவ்வாய் திசை சூரிய புத்தி, இதில் வந்து மேட்சிங் ஆகாது. அதே மாதிரி ராகு திசை சூரிய புத்தி, ராகு திசை சனி புத்தியில் மேட்சிங் ஆகாது. சனி திசை ராகு புத்தி, சனி திசை சூரிய புத்தி இந்த டயத்தில் மேட்சிங் ஆகாது. சரியா? இந்த தசாபுத்தி காலத்தில் இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, மல்லு கட்டிடுவாங்க. சரியா? அந்த அமைப்பு இருக்கும். ஏன்னா தசாநாதர்கள் வந்து இந்த ராசிக்கு சரியான நிலையில் கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க. சரியா? நான் சொல்லிட்டேன், செவ்வாய் திசையில் என்ன புத்தி, ராகு திசையில் என்ன புத்தி, சனி திசையில் என்ன புத்தின்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்லலாம், போதும்னு நினைக்கிறேன். இதோட இன்னும் நிறைய சொன்னோன்னா போர் அடிக்கும். சில பேருக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாட்டர் மேபி நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கிட்ட பழகுறீங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் சிம்ம ராசி இருக்குது, உங்கள் மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், தாய் தகப்பனாக கூட இருக்கலாம். தாய் தகப்பனா ஒரு வழியே கிடையாது. இதெல்லாம் கர்மா விதி. போன பிறவியில் அவங்க அப்படி இருந்திருப்பாங்க. இந்த பிறவியில் வந்து அதை அனுபவிக்கிறதுக்காக கடவுள் அப்படி பிரித்து போட்டுருவார். உனக்கு வந்து நீ சிம்ம ராசியா, உனக்கு மகர ராசியில் ஒரு குழந்தைய கொடுத்துட்றேன், உன் பேச்சையே கேட்க மாட்டான் அப்படின்னு போட்டுருவார். சரியா? வேறு வழி இல்லை, பிள்ளை நம்ம பேச்சை கேட்காது, வாழ்ந்து தான் ஆகணும். இப்படியெல்லாம் நிறைய பேர் வாழ்கிறாங்க. இதை தான் விதிங்கிறோம். சரியா? விதி வந்து வலியது. விதியை வந்து நம்ம வந்து மதியால் அளக்கலாம், ஆனால் ஆட்சி பண்ண முடியாது. விதி தன் வழிபடி தான் போகும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து மகரம் சிம்மம் அப்படி தான் போடுவேன். மகரமும் சிம்மமும் ஒரு இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, அப்படி தான் போடுவேன். பாருங்கள். எது தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாழ்த்துக்கள். இதே மாதிரி மற்ற ராசிகளுக்கும் நான் போடுறேன் நான். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர அண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.